இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், குல் நபியே நாயகமே நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற ஒரு மனிதன். என்ன காரணம் தெரியுமா? மக்காவில் இருக்கிறவங்க அந்த டைம்ல சொன்னாங்க, இவர் ஒரு மனிதர் அல்ல, இவர் ஒரு மலக்காக இருப்பாரு அல்லது ஒரு ஜின்னாக இருப்பாரு என்று அந்த காலத்தில் பேசினாங்க. அப்பதான் அல்லாஹ் சொன்னான், இல்ல ஆமினா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா, அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெத்தெடுத்த உள்ளதான் இவர். உங்களை மாதிரி வயிற்றுல இருந்து பிறந்து வந்தவர் தான், உங்களை மாதிரி குழந்தையாக இருந்து வளர்ந்தவர் தான், வானத்திலிருந்து இறங்கினவரும் அல்ல, இவர் ஒரு ஜின்னும் அல்ல. இதைத்தான் அல்லாஹ் சொன்னான், குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும் யூஹா இலைய, எனக்கு வஹி வருகிறது, ஆனா நான் உங்களை போல ஒரு மனுஷன் தான். இதுக்கு சில பேர் அர்த்தம் சொல்லும் போது அல்லாஹ் பாதுகாக்கட்டும், இப்படி அர்த்தம் சொல்லக்கூடாது, அதை கேட்டாலும் அது பிழை. என்னன்னு கேட்டால், நான் உங்களை போன்ற சாதாரண மனிதன் என்ற ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க. சாதாரணம் என்பதற்கு அங்க குர்ஆன்ல ஒரு சொல்லும் இல்லை. ஆனா அர்த்தம் சொல்லும் போது எப்படி சொல்லுவாங்க? நான் உங்களை போன்ற ஒரு சாதாரண மனிதன். சாதாரணம் என்று நீங்க சொல்லிட்டா சும்மா அற்பம் என்ற அர்த்தம் வந்துடும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்பமான ஆளா, சின்ன ஆளா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சின்ன சொல்லை சொல்லி அதனுடைய விளக்கம் புரியாமல் பேசி நாம் நம்முடைய ஈமானை இழந்து விடக்கூடாது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். எல்லாம் புகழும் ஏகவல்லோனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் நம் உயிரை விடவும் மேலான உத்தம நபி, நமக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்த எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும், அன்னவர்களுடைய வாழ்க்கை அழகாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், அன்னவர்களை மறுமை நாள் வரை பின்துயர்ந்த அனைத்து நன்மக்கள் பேரிலும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பு நிறைந்த இஸ்லாமிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நேற்றைய நாள் நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தலைமுடி, தாடி முடி, அது மாத்திரமல்லாது அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த தலைமுடியிலே எவ்வளவு மகத்துவங்கள், சிறப்புகள் காணப்பட்டது என்பது குறித்து நேற்றைய நாளிலே நாம் பார்த்தோம். இன்றைய நாளிலே நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கண்கள், அதுபோல அவர்களுடைய வாய், ஃபமுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கண்கள் எவ்வாறு காணப்பட்டது, அந்த கண்ணுடைய அழகு எவ்வாறு காணப்பட்டது, அந்த கண்ணுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த ஆற்றல்கள் என்ன என்பவைகளையும், தன்னுடைய அழகிய நறுமணம் மிக்க அவர்களுடைய வாய் ஃபமுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த வாய் அதிலே என்ன இருந்தது, அது எவ்வாறு இருந்தது, அதனுடைய மகத்துவங்கள் என்ன என்பது சம்பந்தமாகவும் இன்றைய நாளிலே நாம் பார்க்கலாம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கண் என்று வரும்போது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கண்கள் எவ்வாறு காணப்பட்டது என்று வரும்போது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கண்கள் அஷ்கலல் ஐனைன், கண்கள் ரெண்டும் கண்ணுடைய வெள்ளை பகுதியில் லேசாக சிவப்பு உள்ளதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கண்கள் காணப்பட்டது. அதாவது நல்லா விளங்கிக் கொள்ளணும், கண்ணில் வெள்ளை பகுதியில் அதிகமாக சிவப்பு இருந்தால் நம்ம யாரை காணும்போது என்ன கண் ஒரு மாதிரி சோப்பாக இருக்குது, என்ன அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா, அல்லது ஏதாவது வருத்தமாக, இரவு தூங்கலையா அப்படி நாம் கேட்போம். ஆனால் முழுமையாக கண்ணுடைய வெள்ளை பகுதி வெள்ளையாக இருப்பதை விட, இந்த ஹதீதுக்கு விளக்கம் எழுதும்போது விளக்கம் எழுதுவாங்க, கண்ணுடைய வெள்ளை பகுதியில் ஓரப்பகுதிகள் கொஞ்சம் சிகப்பாக இருப்பது நல்லது என்று எழுதுவாங்க. அது எது அடையாளம் என்று கேட்டால், ஒரு மனிதன் வீரம் மிக்கவனாக இருக்கிறான் என்பதுடைய அடையாளம் அது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கோழை அல்ல, தைரியம் இல்லாதவர்கள் அல்ல, பலசாலி வீரமுள்ளவர்கள் என்பதுடைய அடையாளமாக கண்களுடைய வெள்ளை பகுதியின் ஓரப்பகுதிகள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கண்கள்
கொஞ்சம் சிவப்பானதாக காணப்பட்டது என்று ஷமாயிலுல் முஹம்மதியா என்ற கிதாபிலே ஹதீதுகளுடைய தொகுப்பிலே அவர்கள் தருகிறார்கள். அது மாத்திரமல்லாது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கண்ணுடைய மேல் பகுதி கண் இமைகள் கண் புருவங்கள் இந்த ரெண்டும் இருக்கும். இந்த கண் இமைகளிலும் கண் புருவங்களிலும் அழகிய முடிகள் முளைத்ததாக ஹதீதுகளிலே பதியப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாது கண் புருவம் என்று வரும்போது அது ஒரு அம்பை போல வளைவு உள்ளதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கண் புருவம் காணப்பட்டதாக ஹதீதுகளிலே நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் கண்ணை பொறுத்த வரைக்கும் கண்ணுக்குரிய மருந்து என்ன? கண்ணுக்குரிய மருந்து என்றா நோய் வந்தால் கண்ணுக்கு மருந்து ஊற்றுவாங்க. அப்படி இல்லாமல் கண்ணுக்குரிய மருந்து என்ன தெரியுமா? முதலாவது மருந்து சரியான தூக்கம். ஒரு மனிதன் சரியான முறையில் தூங்குவது இருக்கிறது, அது ஒரு மனிதன் கண்ணுக்கு கொடுக்கக்கூடிய ஹக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்கள் கண்களுக்கென்று ஒரு ஹக்கு இருக்கிறது. ஏனென்றால் ஒரு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இனிமேல் நான் இரவெல்லாம் நின்று வணங்க போகிறேன். யா ரசூலல்லாஹ், இன்னும் ஒருத்தர் சொன்னார், பகலெல்லாம் நான் நோன்பு பிடிக்க போகிறேன். அதே நேரத்தில் இன்னும் ஒருவர், நான் மனைவியோட இனிமேல் சேரவும் மாட்டேன். இப்படி சொன்ன நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உங்கள் உங்களுக்கென்று ஒரு கடமை இருக்கிறது, அதை நீங்கள் கொடுக்கணுமெண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அந்த அடிப்படையில் கண்ணுக்குரிய ஹக்கை நாம் கொடுக்கிறதாக இருந்தால் சரியான தூக்கம் நாம் கண்ணுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் ஹக்குகளில் உண்டு என்பது முதலாவது விடயம். ரெண்டாவது, கண்ணுக்கு என்ன செய்யலாம்? கண்ணு நல்ல பார்வை உள்ளதாக சிறந்ததாக இருக்கிறதுக்கு இன்னும் ஒரு வழி இருக்கிறது. அது என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? இக்தஹிலு பில் இஸ்மித், சுருமா போட்டுக்கோங்கோ என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுருமா போடுங்கள். அதுக்கு ஒரு பாடம் இருக்கு, பாபு மா ஜாஅ ஃபீ குஹ்லி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கண்ணுக்கு சுருமா இடுவார்கள். அந்த கண்ணுக்கு சுருமா இடுகிறதுல ஒரு ஹதீஸை கொண்டு வராங்க, இக்தஹிலு பில் இஸ்மித் ஃபஇன்னஹு யஜ்லுல் பஸர் வயுன்பிது ஷஅர். நல்லா கவனிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இஸ்மித் என்ற கண்ணுக்கு போடக்கூடிய சுருமா இருக்கிறதே, அதை கொண்டு நீங்கள் சுருமா போட்டுக்கோங்க என்று சொல்லி போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களுடைய பார்வையை கண் பார்வையை அது பலமாக்கும் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மட்டுமல்லாது கண்ணிலுள்ள ஊத்தைகளை நாங்கள் கழுக தேவையில்லை, சுருமா போட்டாலே கண்ணிலுள்ள ஊத்தைகளை சுருமா வெளியே கொண்டு வருமெண்டாங்க ஸல்லல்லாஹு. கண்ணுக்கு சுருமா போடும்போது கண்ணில் உள்ள ஊத்தைகளை அந்த சுருமா வெளியே கொண்டு வரும், சுத்தமாக்கி வைக்கும் என்று சொல்லிட்டு இன்னும் ஒன்று சொல்றாங்க, சுபஹானல்லாஹ். கண்ணுக்கு சுருமா இட்டால் தலைமுடி நன்றாக முளைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப கண்ணுக்கண்டு ஒரு மனிதன் பாதுகாப்பாக பத்திரமாக கண்ணை எவ்வாறு வைத்து கொள்ள வேண்டும் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அழகாக சொல்லித்தாராங்க. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காலையில் ஒரு தடவை நைட்டுக்கு ஒரு தடவை தூங்க முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களுடைய கண்களுக்கு சுருமாயிடக்கூடியவர்களாக இருந்தாங்க. இந்த இஸ்மிதண்டு இருக்குதே சுருமா, இப்போ எங்களோட நாட்டுகளில் எல்லா நாடுகள்லையும் இந்த சுருமா வருது. கண்ணுக்கு எல்லாத்தையும் போடுறதில்லை, இந்த சுருமா மட்டும்தான் போடுறது. இந்த இஸ்மிது என்றா என்ன என்று விளக்கம் எழுதும்போது அது ஒரு கல். அது அந்த கல்லைத்தான் இடித்து தூளாக்கி பவுடராக்கி அதை சுருமாவாக பயன்படுத்துவார்கள். இஸ்மிது என்ற சொல் ஒரு கல்லு தான். அது அந்த கல்லு தான் சுருமாவாக பயன்படுத்தப்படுகிறது என்று அறிஞர்கள் அதற்கு விளக்கம் தாராங்க. எனவே அந்த அடிப்படையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கண்களை அதனுடைய ஹக்கையும் கொடுத்து கண்ணுக்கு சுருமாவிட்டு கண்ணை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எவ்வாறு பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற வழியையும் நமக்கு சொல்லித்தாராங்க. இன்னும் ஒரு வேலை இருக்கிறது, கண் பார்வையை பாதுகாத்து கொள்ள, கண் நோயை விட்டும் பாதுகாத்து கொள்ள இன்னும் ஒரு மருந்தும் இருக்கிறது.
அதை நம்ம ஆட்கள் பெருசாக செய்கிறதில்லை, செஞ்சாலும் அதுக்கும் சில பேர் குறை சொல்லுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ஒருவர் பாங்கு கேட்கும்போது அதிலே அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேர் கேட்கும்போது இந்த பெருவிரல் ரெண்டை எடுத்து அதை முத்தி மர்ஹபம் பி ஹபீபி குர்ரத்து ஐனி பிக யா ரசூலல்லாஹ் அல்லது மர்ஹபம் பி ஹபீபி குர்ரத்து ஐனி என்று சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த பேரை சொல்லும்போது அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் சொல்லும்போது அப்படி கண்ணை அவன் முத்தம் கொடுத்தால், கண்ணில் இப்படி தடவினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அவனுடைய கண் பார்வை பாதுகாக்கப்படும். மட்டுமல்லாது அவனுக்கு லம் தர்மத் ஐனாஹு, அவனுக்கு கண்ணோயே ஏற்படாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அழகிய முறையில் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. எனவே ஒரு மனிதன் கண்ணை பாதுகாத்து கொள்ளக்கூடிய முறைகளில் ஒன்றாக இந்த முறையும் காணப்படுகிறது. நான் நினைக்கிறேன் இந்த காலங்களில் நிறைய பேர்கள் கண் பார்வைகளை இழந்தவர்களாக இருக்கிறதுல அல்லது கண் பார்வைகள் குறைந்தவர்களாக இருக்கிறத நாங்கள் நிறைய பார்க்கிறோம். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கண்கள் அழகான கண்களாக, சில இதில் எழுதுவாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கண் இந்த சில நாட்டுக்காரருடைய கண்ணு சிறீஸாக இருக்குமே, கண்ணு சிறிய கண்கள். சில நாட்டுக்காரர் இருப்பாங்க கண்ணு பெரிய கண், அப்படி அல்ல, நடுத்தரமான கண்ணாக. சில சைனா போன்ற பகுதியில் இருக்கிறவங்களோட கண்கள் எல்லாம் ரொம்ப சின்ன கண்களாக இருக்கும். அப்படி கண்கள் அல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கண் அழகிய கண்களாக காணப்பட்டது. அது மாத்திரமல்லாது அது கண்களுடைய உருவம், கண்களுடைய வடிவு. இன்னும் ஒன்று இருக்குது, என்ன தெரியுமா? அந்த கண்ணில் இருந்த சக்தி, பலம், முஅஜிஸா, அற்புதம். அப்படி பார்த்தா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கண்ணுக்கு நிறைய அற்புதங்கள் இருந்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கண் எவ்வாறு தெரியுமா? எங்கட கண்ணால முன்னால் உள்ளதை பார்க்கலும், முன்னால் உள்ளதை பார்க்கலும், மேலே உள்ளதை பார்க்கலும், கீழே உள்ளதை பார்க்கலும், வலது பக்கம் பார்க்கலும், இடது பக்கம் பார்க்கலும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கண் எவ்வாறு தெரியுமா? முன்னாலையும் பார்க்கலாம், பின்னாலும் பார்க்கலாம். புகாரியில் ஹதீஸ் வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், நீங்கள் தொழுகையில உங்களோட ருக்குஅ சுஜூத பரிபூரணப்படுத்துங்கோ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ருக்குஅ சுஜூத பரிபூரணப்படுத்துங்கோ. எப்படி தெரியுமா சொல்றாங்க? புகாரியில் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் முன்னால் பார்ப்பது போல் பின்னாலும் பார்க்கிறேன். நான் முன்னால பார்க்கிற மாதிரி ஏண்டா, அப்ப தொழுகையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால பார்த்து கொண்டா இருந்தான் இல்ல, முன்னால நெத்தி வைக்கிற இடம், சுஜூது செய்கிற இடத்தை தான் பார்த்தாங்க. ஆனால் முன்னால் பார்த்தாலும் பின்னால் உள்ளதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு விளங்குகிறது. மாயிலு திர்மிதியை வாசிக்கும் போது வெறுமனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் அப்படி இருந்தது, கை அப்படி இருந்தது, தலைமுடி அவ்வாறு இருந்தது என்றதோட எங்கட தலைமுடியும் ரசூலுல்லாஹ்ட தலைமுடியும் ஒன்றல்ல, எங்கட கண்ணும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கண்ணும் ஒன்றல்ல, எங்கட வாயும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாயும் ஒன்றல்ல. அதிலே உள்ள அற்புதங்களையும் நாங்கள் பார்க்கணும். பாருங்க, எங்கட கண்களால வெறும் தரையை பார்க்க முடியும், வெறும் தரைய. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கண்களால வெறும் தரையை மாத்திரமல்ல, அந்த பூமிக்குள்ளே என்ன இருக்கிறது என்பதையும் பார்க்க முடியும். எங்க வருது? புகாரில ஹதீஸ் வருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு நாள் 2 கபரு பக்கத்தால் நடந்து போனாங்க. நடந்து வைத்து கொண்டிருக்கும் போது எல்லா சஹாபிகளும் சும்மா போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த இடத்துல 2 கபராளிகள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அந்த 2 கபராளிகளும் தற்பொழுது கபரில் அதாபு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சஹாபிகள் கண்ணுக்கு அது விளங்கிச்சா? விளங்க இல்லை. சஹாபிகளுக்கு தெரியுதா? தெரிய இல்லை. சஹாபிகளுடைய கண்ணுக்கு அது விளங்குதில்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த கபராளிகள் 2 பேரும் கபருக்குள்ள இப்ப அதாபு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்யலாம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு ஈச்சம் மட்டை எடுத்துக்கொண்டு வர சொன்னாங்க. அந்த ஈச்சம் மட்டையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே வச்சாங்க.
வச்சு நேரா அதை பொளந்தாங்க. பொளந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒண்ட ஒரு கபரிலையும் அடுத்த கபரிலையும் நட்டுங்கடா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த ஈச்ச மட்டைகள் ரெண்டும் பச்சையாக இருக்கும் காலமெல்லாம் அந்த கபராளிகளுடைய அதாபு லேசாக்கப்படும் என்றாங்க. ஏன் தெரியுமா? ஒரு மரம், ஒரு உயிருள்ள ஒரு மரம் காய முன்னால அது அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது. அந்த தஸ்பீஹுடைய பரக்கத்தினால கபராளியுடைய அதாபு லேசாக்கப்படுகிறது. அதனால தான் இன்று வரைக்கும் நாம மையவாடிக்கு போய் ஒருத்தரை அடக்கம் செஞ்சா நாங்க என்ன செய்யறோம்? அதுல மரம் நட்டிட்டு வரோம். ஏன் காரணம்? அந்த மரத்துடைய தஸ்பீஹ் அந்த கபராளிக்கு கிடைக்கிறது. இதை வழிகாட்டி தாரது யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே நேரத்தில் அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளணும், அந்த ரெண்டு பேரும் செஞ்சது அப்பு என்ன? ஒருத்தர் கோல் சொல்லி தெரிஞ்சவர், ரெண்டாவது சிறுநீர் கழிச்சிட்டு ஒழுங்கா சுத்தம் செய்யாதால். இந்த ரெண்டு பேரு தான் அந்த கபறுகளிலே அதாபு செய்யப்பட்டு கொண்டிருந்தார்கள். விஷயம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்களுக்கு எங்களுக்கு வெளியில தான் பார்க்க முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கண்ணுக்கு தரையில உள்ளதும் விளங்கும். எங்கட பார்வைக்கு ஒரு லிமிட் இருக்கு, ஒரு அளவிக்கு. இப்போ சாதாரணமாக நல்ல கண் பார்வை உள்ளவரண்டா ஓரளவு எந்த திரையும் இல்லாட்டி எவ்வளோ தூரம் இருக்குதோ அவ்வளோ பார்க்கலும். ஆனால் அங்கே ஒரு லிமிட் ஒன்றிக்குது. எழுத்த ஒரு லிமிட் தான், ஒரு போர்டை ஒரு லிமிட் தான், அதை தாண்டி ஒரு மனுஷனால் பார்க்க முடியாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கண்களுக்கு அல்லாஹு தாலா கொடுத்திருந்த ஆற்றல் எவ்வாறு தெரியுமா? கஸ்வத் முஅத்தா என்ற அந்த நிகழ்வு, போர் நடக்கிறது. சஹாபிகள் எல்லாரும் அந்த போருக்கு போயிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க சஹாபிகளை எல்லாரையும் உட்கார வச்சு கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க நடக்கிறத இங்க நேரடி ஒளிபரப்பு செய்தார்கள். லைவா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்பொழுது இந்த டைம்ல ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடியை கையில எடுத்தார்கள், அவங்க இப்ப ஷஹீதாகிட்டாங்க, அப்படி சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப இந்த டைம்ல நடந்து கொண்டு பல்லாயிரம் மைல்களுக்கு அங்கால நடக்குது, அங்க நடந்து கொண்டு இருக்கிறது இங்க சொல்றாங்க. சொல்லி போட்டு கடைசியாக சொன்னாங்க, இப்ப காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய கொடியை கையில எடுத்தார்கள், அவர்களுடைய கையினால் முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்தது. அங்கே முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சஹாபி அவசரமாக குதிரையில் ஏறி, இப்போ ஒரு நாள் 2 நாள் பிரயாணம் செஞ்சு வரணுமே, பிரயாணம் செஞ்சு அவசரமாக வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முன்னால் வந்து நின்றதோட பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நடந்ததை நான் சொல்லவா நீங்கள் சொல்கிறீங்களான்னு கேட்டாங்க. யார் சொல்லா? நீங்கள் தான் வரவே இல்லையே, நான் சொல்லவா நீங்கள் சொல்கிறேன். நான் சொல்ல சஹாபிகள் என்ன இல்லை நான் தான் சொல்லுவேன்னு சண்டையாக பிடிப்பாங்க. யார் ரசூலல்லாஹ் நீங்களே சொல்லுங்கோண்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு நடந்த நிகழ்வை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் சொன்னாங்க. அந்த சஹாபி அப்படியே ஆச்சரியப்பட்டு நின்று சொன்னாங்க, நடந்ததில் எந்த ஒன்றும் பெருமானார் விடவும் இல்லை, அங்க நடந்த ஒரு நிகழ்வை பெருமானார் மாற்றி சொல்லவும் இல்லைன்னா. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கண்கள் என்பது வெறும் கண்கள் அல்ல, அற்புதங்கள் நிறைந்த கண்ணாக அல்லாஹு தாலா அந்த கண்களை ஆக்கி கொடுத்திருக்கிறான். இன்னும் ஒன்று என்ன தெரியுமா? எங்கட கண்ணை மூடினா எங்களுக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரியாது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க கண்ணை மூடுவாங்க, ஆனா எல்லாம் தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? இன்ன ஐனைய தனாமானி வலா யனாமு கல்பி. ஆயிஷாவே, என்ன பார்த்தா கண்ணு ரெண்டும் மூடித்தான் இருக்கும், என் கல்பு தூங்காது அப்படின்னாங்க. அதனால தான் பெருமானாருக்கு கனவுல வஹி வந்தால், கனவு கண்டால் அது கூட வஹியாகத்தான் எழுதப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் கனவில் இதை கண்டேன், நீங்க இதை செய்யுங்க கட்டளை போட்டா அதை செய்யணும். ஏன் தெரியுமா? பெருமானாருக்கு கனவில் சொல்லப்படுவதும் வஹிதான். எங்களுக்கு தூக்கம் போனா ஒன்றும் தெரியாது, சில பேர் அதில் தூக்கம் போனா அறவே தெரியாது, ஒன்றுமே தெரியாது.
அந்த மாதிரி தூக்கம் இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தூக்கமும் எங்கட தூக்கமும் ஒன்று அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கண்களும் எங்கட கண்களும் ஒன்று அல்ல. இதையும் நாம விளங்கி வச்சுக்கொள்ளணும். ஒவ்வொன்றையும் நாம எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நம்மை போன்றவர்கள் என்று நினைச்சிட்டாலே எங்கட ஈமான் போயிடும். சில பேர் இந்த குர்ஆன் ஆயத்துக்கு தவறாக விளக்கம் சொல்லுவாங்க. அல்லாஹ் சில பேர் தெரியாம பேசுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. குல் இன்னமா அன பஷரும் மிதுலுக்கும், குல் நபியே நாயகமே நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா அன பஷரும் மிதுலுக்கும், நான் உங்களை போன்ற ஒரு மனிதன். என்ன காரணம் தெரியுமா? மக்காவில் இருக்கிறவங்க அந்த டைம்ல சொன்னாங்க, இவர் ஒரு மனிதர் அல்ல, இவர் ஒரு மலக்காக இருப்பாரு அல்லது ஒரு ஜின்னாக இருப்பாரு என்று அந்த காலத்துல பேசினாங்க. அப்பதான் அல்லாஹ் சொன்னான், இல்ல ஆமினா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா, அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெத்தெடுத்த உள்ளதான் இவர். உங்களை மாதிரி வயிற்றுல இருந்து பிறந்து வந்தவர் தான், உங்களை மாதிரி குழந்தையாக இருந்து வளர்ந்தவர் தான், வானத்திலிருந்து இறங்கினவரும் அல்ல, இவர் ஒரு ஜின்னும் அல்ல. இதைத்தான் அல்லாஹ் சொன்னான், குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும் யூஹா இலைய, எனக்கு வஹி வருகிறது, ஆனா நான் உங்களை போல ஒரு மனுஷன் தான். இதுக்கு சில பேர் அர்த்தம் சொல்லும் போது அல்லாஹ் பாதுகாக்கட்டும், இப்படி அர்த்தம் சொல்லக்கூடாது. அதை கேட்டாலும் அது பிழை. என்னன்னு கேட்டால், நான் உங்களை போன்ற சாதாரண மனிதன் என்ற ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க. சாதாரணம் என்பதற்கு அங்க குர்ஆன்ல ஒரு சொல்லும் இல்லை. ஆனா அர்த்தம் சொல்லும் போது எப்படி சொல்லுவாங்க? நான் உங்களை போன்ற ஒரு சாதாரண மனிதன். சாதாரணம் என்று நீங்க சொல்லிட்டா சும்மா அற்பம் என்ற அர்த்தம் வந்துடும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்பமான ஆளா, சின்ன ஆளா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சின்ன சொல்லை சொல்லி அதனுடைய விளக்கம் புரியாமல் பேசி நாம் நம்முடைய ஈமானை இழந்துவிடக்கூடாது. அதனால தான் ஷமாயிலு திர்மிதியில நேற்று நான் முடிய சொல்லும் போது அந்த முடியில் உள்ள அற்புதத்தை உங்களுக்கு சொன்னேன். ஏண்ட முடியும் உங்களோட முடியும் நாயகத்துடைய முடியும் ஒன்றல்ல, எங்கட கண்ணும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கண்ணும் ஒன்றல்ல. எங்களுக்கு வெறுமனே கண், ஆனால் பெருமானாருக்கு கண்ணையே அல்லாஹ் அற்புதமாகத்தான் கொடுத்திருந்தான். எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கண்ணின் தோற்றம் என்ன என்பதை பார்த்தோம். அந்த கண்ணிலே இருந்த அற்புதத்தையும் நாம பார்த்தோம். அடுத்து பாருங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாய் எவ்வாறு காணப்பட்டது? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாய் எவ்வாறு இருந்தது? வாய் விசாலமான வாயாக இருந்தது. விசாலம் என்றா ரொம்ப பெருசு என்னும் அர்த்தம் எடுக்கக்கூடாது, ரொம்ப சிறிசும் அல்ல. சிலவர்களுடைய வாய் ரொம்ப சிறிசாக இருக்கும், அது குறையல்ல. வாய் பெரிதாக இருப்பதும் குறையல்ல, சிறிதாக இருப்பதும் குறையல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாய் விசாலமானதாக காணப்பட்டது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பற்கள் எவ்வாறு இருந்தது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பற்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் பிரிந்ததாக காணப்பட்டது. பல்லிக்குதே ஒன்றோடு ஒன்று சேர்ந்த பல் அல்ல, தனித்தனி பல்லாக, அதுக்காக வேண்டி ரொம்ப தூரமானதாகவும் அல்ல, தனித்தனி பற்களாக இருந்தது. சொல்லுவாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயை திறந்து பேச ஆரம்பித்தால் அந்த வாயில இருந்து ஒளிமயம் வெளியாகும், வெளிச்சம் வரும். தூரத்தில் இருந்து கொண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சாலோ பேசினாலோ சஹாபிகளுக்கு என்ன தெரியுமா விளங்குமாம்? ஒளிமயம்தான் விளங்குமாம். அப்படி அழகானதாக பற்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் அழகிய முறையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாய் காணப்பட்டது. அது மாத்திரமல்லாது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எவ்வாறு காணப்பட்டது? அதுக்கு ஒரு தனிப்பாடம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பாபு மா ஜாஅ ஃபீ கலாமி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு. அடுத்த பாடம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வார்த்தைகள், பேச்சுகள் எவ்வாறு காணப்பட்டது? அதுல தானங்க உலகமே மயங்கி போயிருக்குது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேச்சில தான் உலகமே மயங்கி போயிருக்கிறது. எந்த ஸ்கூலும் போகல, யாரும் அவங்களுக்கு உஸ்தாது இல்லை, எந்த ஸ்கூலில் வைத்தும் படிக்கலை. நீங்கள் இப்படித்தான் பேசணும், இந்த முறையில் தான் இவங்களோட கதைக்கோணும் என்று யாரும் சொல்லி கொடுக்காமல் அல்லாஹு தாலா அந்த வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை அற்புதமான வார்த்தைகளாக அல்லாஹு தாலா ஆக்கி கொடுத்திருந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேச்சு எவ்வாறு காணப்பட்டது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் சொல்லுவார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேசும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள்
தெளிவாக பேசுவாங்களாம். தெளிவாக பேசுறாங்கண்டா இந்த படன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச மாட்டாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினா ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள், அதில் ஒரு தெளிவாக சொல்லுவாங்க. அடுத்த வார்த்தையை சொல்லுவார்கள், தெளிவாக சொல்லுவாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சிலவங்க சொல்லுவாங்கல்ல, எதையோ உலத்தி தண்ணிலான்னு ஒன்றும் விளங்கல்ல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த உலர்த்தக்கூடிய தன்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் காணப்படலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினா அந்த சபையில் இருக்கிற எல்லாரும் அதை விளங்கி கொள்வாங்களாம். பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட இந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க அது கொஞ்சம் சொல்லுங்களே என்று கேட்க வேண்டிய தேவை யாருக்குமே இல்லையா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினால் அந்த சபையில் உள்ள பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லோரும் விளங்கிக் கொள்ளும் அளவுக்கு அழகிய முறையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேசுவாங்க. அது மாத்திரமல்லாது இப்போ நாங்கள் பேசினா பின்னால் ஒரு வீடியோ இருக்கும், அதை பார்த்து இதை பார்த்து அதை பார்க்கலாம் கேட்கலாம் என்று இருக்கும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எப்படிப்பட்ட வார்த்தை, அது மார்க்கம். அது அதனால் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை பேசினா அதை 3 தடவை சொல்லுவாங்களாம். எதற்காக வேண்டி? லியோகல அன்ஹு, அதை தொட்டும் விளங்கப்படுவதற்காக, அதை தெரிஞ்சு கொள்ளணும், மக்கள் சரியாக புரிஞ்சு கொள்ளணும். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 3 தடவை பேசுவாங்களாம். அதே நேரத்தில் மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? தேவை இல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க பேசவே மாட்டாங்க. நம்ம ஆட்கள் சும்மா உட்காந்துட்டு இருந்தால் பேசுறது தான் ஸ்டார்ட் பண்ணுது. அந்த பேசினா அவனை பற்றி பேசுறது, அதை பற்றி பேசுறது, அப்படித்தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம் இன்னைக்கு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்கள் பேசினால் ஏதாவது தேவை இருக்கிறது தான். அதனால தான் சஹாபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் உட்கார்ந்துருந்தா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிட்டா எல்லாரும் அமைதியாகுவாங்க. எப்படி அமைதியாகுவாங்க தெரியுமா? தலை எல்லாரும் இப்படி கீழே தொங்க போடுவாங்க. எல்லோருடைய தலையிலும் பறவைகள் ஒவ்வொன்று இருக்கிற மாதிரி இருக்குமா. இப்போ தலையில் பறவையை வச்சு தலையை ஆட்டிரவானாம், ஆட்டினா பறவை பறந்துருமென்று சொன்ன மாதிரி ஒரு சஹாபி கூட தலையை தூக்கி பார்த்தோ அல்லது ஆடி அசஞ்சோ அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க. பெருமானார் பேசினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதைக்கும் போது அது தேவையான ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் என்பதை சஹாபிகள் விளங்கிக் கொள்வாங்க. அதனால நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேசும்போது அந்த பேச்சில் தேவை வரும்போது மட்டும்தான் பேசுவாங்க. அது மாத்திரமல்லாத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, ஒரு பேச்சில் சிறந்தது என்ன தெரியுமா? கொஞ்சமாக இருக்கணும், அதில் நிறைய விஷயம் இருக்கணும், அதுதான் நல்ல பேச்சு. சில பேர் என்ன செய்வாங்க, முன்னால் என்ன நடந்தது, ஏதோ வாகனம் ஒன்று ஏதோ ஆக்சிடென்ட் ஆகலாம் பார்த்து சும்மா சொல்லுவாங்கள்ல, சொன்னால் ஆக்சிடென்ட் ஆகிட்டுன்னு சொன்னால் போதும், அது அங்கேருந்து படம் மாதிரி எடுத்துக்கொண்டு வந்து அங்கேருந்து ஒரு வாகனம் வந்தது, இங்கேருந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்தது, ஒருவர் பேசுவாங்க. இது நல்லம் இல்லை. அவ்வளோ சில டைமில் அப்படி பேசினா அவங்களோட பேச்சின் பக்கம் காதை கொடுக்கறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவர்கள் ஒன்றை பேசினா அது எப்படி தெரியுமா பேசுவாங்க? சிறுசா பேசுவாங்க, அதில் நிறைய அர்த்தம் இருக்கும். அப்படித்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேச்சு காணப்பட்டது. சரி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாயில இருந்த அற்புதம் என்ன? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாய் இருக்குது, அதில் வரக்கூடிய உமிழ் நீர் இருக்கிறதே, அற்புதமான உமிழ் நீர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு தடவை, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க தங்களுடைய உமிழ் நீரை பல பேர்கள் அந்த உமிழ் நீரை அடைந்து பரக்கத்தடைஞ்சிருக்கிறார். பரக்கத்தடைகிறதுன்னா சாதாரணமாக இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உமிழ் நீரை கீழே துப்பினா, அதல்ல இன்னும் இருக்குது, காரி துப்பினால், காரி உமிழ்ந்தால், இதா தனஹம, ஸஹீஹுல் புகாரியில் ஹதீஸ் வருது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரி துப்பினால் அது ஒரு சஹாபி கையில் பிடிச்சி விடுவாங்களாம். பிடிச்சி அதை எடுத்து தான் உடம்புல எல்லாம் தேய்த்து கொள்வார்கள். ஸஹீஹுல் புகாரியில் ஹதீஸ் இருக்குது. இதெல்லாம் இந்த காலத்தில் கண்டால அம்மா என்ன பாரு, இப்போ மூட நம்பிக்கை மாதிரி இதுக்கு அப்படின்னு ஒன்றும் சொல்லுவாங்கல்ல, இல்லையா? இப்போ நாங்கள் யாருமே அப்படி செய்கிறது இல்லை, யாரும் என்ன செய்கிறது இல்லை. இப்போ ஒரு சாலிஹான பெரிய ஒரு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குடும்பத்தை சார்ந்த ஒருத்தர் வந்தா அவசரமாக போய் சலாஞ்சொல்லி
கையை முத்தம் கொடுக்கணும்னாங்க இல்லையா? இந்த கையை முத்தம் கொடுக்கறதும் சில பேருக்கு அது என்ன கையை முத்தம் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. எங்கட நாட்டில் சாதாத்துமார் உலமாக்கள் கையைத்தான் முத்தம் கொடுப்பேன். சில நாடுகள் இருக்கிற பிள்ளைகள் உம்மாட வாப்பட கையை முகந்துட்டு தான் ஸ்கூல் போவாங்க. முஸ்லீம் நாடுகள் பெரிய மனிதரை கண்டா வயசுல மூத்தவரா கையை முகந்தே ஆகுவாங்க. சில நாடுகள் அது வளம் சரியான மரியாதை. உலமாக்களை கண்டா உஸ்தாதுன்னு தான் பேசுவா. பேசுறது மட்டுமல்ல, நெஞ்சை இப்படி வளைச்சி சலாத்து இப்படி மரியாதையாக தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நாடுகள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் எந்த தப்பும் கிடையாது, அதெல்லாம் மரியாதைக்குரியது. இவ்வளோதான் நாங்கள் செஞ்சிருக்கிறோம். இந்த பாருங்களேன், இந்த காலத்தில் செய்கிற வேலைகளை பாருங்களேன், எவ்வளோ சொல்லுவாங்க மூட நம்பிக்கைக்குரிய வேலைகள் அப்படியெல்லாம் சொல்லுவாங்கல்ல. சஹாபிகள் செஞ்ச ஒன்றை நாங்கள் செய்யலிங்கம். சஹாபிகள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட செஞ்ச வேலை இன்னும் நாங்கள் செய்யல. சஹாபிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரி துப்பினா அதை கீழே புழு விடுவது இல்லையா, அதை எடுத்து கையில எடுத்து உடம்பெல்லாம் தேய்த்து கொள்வார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் தெரியும் அது பரக்கத்துன்றது தெரியும். அதனால தான் நான் சொல்லாத அதெல்லாம் செய்ய வேணாம்பா, அதெல்லாம் மூட நம்பிக்கைப்பா, விட்டுட்டு சும்மறீங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல இல்லை. ஒரு தடவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா நாயிட வீட்டுக்கு வாராம். வீட்டுக்கு வரும்போது ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேரும் அழுது கொண்டு இருக்கிறாங்க. உடனே கேட்டாங்க, ஃபாத்திமாவே என் பேர பிள்ளைல ஏன் அழுகுறாங்க? இல்லை யார சூழலாம் பசியில் அழுகிறாங்க அப்படின்னு, சாப்பிட வழியில், அதனால பசியில் அழுகிறாங்கலாம். ரெண்டு பேரை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு தாண்ட காலில் உட்கார வச்சு கொண்டாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார வச்சு கொண்டு பிள்ளைகளுக்கு பசியே பேர பிள்ளை என்ன செய்யலாம், பெருமானார் தாண்ட நாக்க கொடுத்தாங்க பிள்ளைகளுக்கு. அந்த பிள்ளைகள் பெருமானாருடைய நாக்கை சுவைத்து கொண்டிருந்தார்கள். அந்த பிள்ளைகளுடைய பசி அடங்கி அழுகையும் அடங்கியது. இந்த புள்ள பசி அடங்கினத்தோட இந்த புள்ள இந்த சும்மா சாதாரணமாக நாங்கள் சொல்லுவோம்ல, புள்ளைகள் அழுது கொண்டிருக்கிறேன்னா இந்த வாயில் ஏதாவது ஒன்று போட்டு வாயில் வச்சுக்கிற மாதிரி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உமிழ் நீரை சுவைத்த பிள்ளைகளில் மிச்சம் பெரிய சிறந்த பிள்ளைகள் தான் சையதுனா ஹசன் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா. அது ஹைபர் அகழி தோண்டி கொண்டிருக்கும் போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நிறைய அற்புதங்கள் நடந்தது. அதில் ஒன்று தான் என்னென்னு கேட்டால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலு செஞ்சு கொண்டு இருக்கும்போது அந்த உலூட தண்ணி முகத்தில் கையில் இண்டு பட்டு கீழே வரும்போது சஹாபிகள் என்ன தெரியுமா செஞ்சாங்களாம், கானு யக்ததிலூன அலா வதுஇஹி, அந்த மிங்க தண்ணிய எங்களுதாங்களே என்று சண்டை பிடிச்சி விழுவாங்களாம் சஹாபிகள். சஹாபிகள் சண்டை பிடிக்கிற ஆட்களா? உசுறு போகிற டைம்லேயும் அடுத்தவங்களுக்கு கொடுத்தவங்க தான் சஹாபிகள். ஆனால் சொல்லுவாங்க என்ன தெரியுமா, நாங்கள் எதையும் விட்டு தருவோம், பெருமானாருடைய உடம்பு பட்ட தண்ணியை நாங்கள் விட்டு தர மாட்டோம். ஏன் தெரியுமா, அவ்வளவு அது பரக்கத்துள்ளது என்பது அவர்களுக்கு தெரியும். அதனால நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாய் இருக்கிறதே, அந்த வாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாயிலிருந்து வரக்கூடிய உமிழ்நீர் பரக்கத்து மட்டுமல்ல, அது அல்லாஹ்விடத்தில் ஒரு நறுமணமானதாக அல்லாஹு தஆலா ஆக்கி தந்திருக்கிறான். அதனால பார்க்கலாம், மதீனத்தில் நிறைய கிணறுகள் இருக்குது. குபா இருக்குது, மஸ்ஜிதுல் குபா, குபாவுக்கு வெளியில் ஒரு கிணறு இருக்குது. குபா பள்ளிக்கு வெளியில் வரும்போது ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணறுக்கு பல பேர் இருக்குது. பிஉருல் ஹாத்தம் என்ற ஒரு பேர், பிஉரு உஸ்மான் என்ற பேர், பிஉரு அரீஸ் என்ற ஒரு பேர் இருக்குது. 3 பேர் இருக்கு அந்த கிணறு. அந்த கிணறு எங்கே உள்ளது? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்தில் இருந்த கிணறு அது. அந்த கிணறை உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்க புனர் நிர்மாணம் செய்யும் போது அவங்களோட மோதிரம் அதில் விழுந்த, அதனால் அதுக்கு பேர் என்ன, பிஉருல் ஹாத்தம் என்ற ஒரு பேரும் இருக்குது. மதீனாவில் ஸ்பெஷல் என்ன தெரியுமா, அந்த காலத்தில் தண்ணி கஷ்டம் என்றதினால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க தண்ணிக்குரிய வசதிகளை அதிகமாக செஞ்சு விடுங்கோண்டுவாங்க. இந்த காலத்திலையும் அப்படித்தான். ஒரு மனுஷனுக்கு தண்ணி வசதியை அமைச்சு கொடுக்கறது இருக்குதே, அது மிக உயர்ந்த நன்மை, அது எல்லா இடத்துல பெரிய நன்மை. அது இல்லை அப்படி என்னங்க இருக்குவோ, இப்போதான் லைன் தண்ணிக்குது, அந்த தண்ணிக்குது, இந்த தண்ணிக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் தண்ணி வசதி இருக்கிறதே, அது எல்லா இடத்துல பெரிய நன்மை உள்ளது. மதீனா வாசிகளுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சதகாவில் சிறந்தது எது என்று கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க, அல்மா, தண்ணி என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில்
மதீனாவில் குபாவுக்கு போகிற வழியில் ஒரு சைடால் நீங்கள் போகும்போது ஒரு கிணறு ஒன்றிக்கு பிஇரு ஹரிஸ்ன்ற ஒரு கிணம் ஒன்றிக்கு பிஇரு ஹரிஸ். அதில் உங்களுக்கு தண்ணியை பார்க்கல சுற்றி பெருசாக கட்டி வச்சிக்கிறாங்க, தல்லால் போட்டு மறைச்சி வச்சிக்கிறாங்க. அந்த பிஇரு ஹரிஸ்ண்டா என்ன தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அந்த கிணத்துக்கிட்ட போனாங்க. அதோட இல்லை, அந்த கிணத்துக்குள்ள படி வச்சிருக்கு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கிணத்துக்குள்ள இறங்கினாங்க. இறங்குறது மாத்திரமல்ல, கொஞ்சம் தூரம் இறங்கி ஒரு வாளியை எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுலேருந்து தண்ணி எடுத்து அந்த கிணத்துக்கிட்டே வச்சு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலு செஞ்சாங்க. உலு செஞ்சது மாத்திரமல்ல, ஒரு வாளி தண்ணி எடுத்து வாயில நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தண்ணியை ஊற்றி வாயில நல்லா கொப்பளிச்சு அந்த கிணத்தில் துப்பினாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லி போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிஇரு ஹர்ஸண்டா என்ன தெரியுமா? ஹர்ஸ் கிணறண்டா என்ன தெரியுமா? இது சொர்க்கத்து கிணறுகளில் ஒன்று என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லி போட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹுங்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தாங்களோட வஃபாத் நெருங்கும் போது சொன்னார்கள், என்ன மேலெல்லாம் சரியான சூடா இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 கிணத்தால தண்ணி கொண்டு வர சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 கிணத்தால கொண்டு வந்து என்ன குளிப்பாட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லி போட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹுங்களுக்கு வசியத்து செஞ்சாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலியே, நான் வஃபாத்தா போனால் 7 பைகள் நிறைய ஹர்ஸ் என்ற கிணத்திலிருந்து தண்ணியை கொண்டு வந்துதான் என்னை குளிப்பாட்ட வேண்டும் என்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உமிழ் நீர் பட்ட கிணறு. இன்னைக்கு அந்த கிணறு கிட்ட போனது உங்களுக்கு தண்ணியெல்லாம் பார்க்க முடியாது, உள்ள அப்படி சுற்றி கட்டி வச்சிருப்பாங்க. அந்த பிஇரு ஹர்ஸ் என்பது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சபையில் உள்ளவங்க கட்டாயமாக மதீனாவுக்கு போனால் அந்த பிஇரு ஹர்ஸ் என்ற இடத்துக்கு கட்டாயம் போங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு தண்ணி கிடைக்காட்டியும் பரவாயில்ல, அந்த இடத்துக்கு சொன்ன வார்த்தை மிக ஆழமானது. பிஇரும் மின் ஆபாரில் ஜன்னா, சொர்க்கத்துடைய கிணறுகள்ல ஒரு கிணறு என்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உமிழ் நீர் ஒன்றுல பட்டால் அது பரக்கத்தாக இருக்கும், அதுதான் அதனுடைய அடையாளம். எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கண்ணு வாய் என்று வரும்போது வெறுமனே அழகிய கண் மாத்திரமல்ல, அற்புதம் நிறைந்த கண். வாய் என்று வரும்போது அழகிய வாய் மாத்திரமல்ல, அது அற்புதம் நிறைந்த வாயாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாய் காணப்பட்டது. அதனால தான் சொல்லப்படுகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காலத்தில் நாங்கள் தூங்கி எழும்பினா பல்ல விளக்கணும். பல்ல விளக்குறது சுன்னத்து. வாய் நாத்தம் அடித்தா பல்ல விளக்குறது சுன்னத். பல்ல விளக்குறது சுன்னத்தான நேரங்களுக்கு. சஃப்ல தொழுகைக்கு வந்து நின்றா பல்ல விளக்குறது சுன்னத். பல்ல விளக்குறது மிஸ்வாக், அராக்கண்ட குச்சியால் மிஸ்வாக்கு செய்து கொள்வது சுன்னத். ஆனாலும் இப்போ நாம் படுத்தெலும்பிட்டு வந்து அந்த குச்சியால் பல்ல விளக்கி போட்டு சாக்கில் இப்படி போட்டு அடுத்தவனுக்கு நாத்தம் அடிக்குமெண்டா அதை நாங்கள் இந்த பாக்கெட்டில் வச்சு கொண்டு இருக்கக்கூடாது. அடுத்தவனுக்கு அது இடைஞ்சல் வரும் இல்லையா? அப்படி செய்யக்கூடாது. எங்களால் அடுத்த மனிதருக்கு எந்த நாத்தமும் துருநாத்தமும் அடையாமல் நாம் பாதுகாத்து கொள்ளணும். ஒரு ஆள் அதை சொல்லும்போது தான் என்கிட்ட கேட்டார், ஹஜ்ரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலப்பாவில் இப்படி மிஸ்வாக சொருவி கொள்வாங்களாமே, அப்போ நாங்கள் சொருவினா என்ன? நான் என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாய் எங்கே நாத்தம் அடிச்சிருக்குது? இல்லை, எங்கட வாய் தான் நாத்தம் அடிக்குமே இல்லையா? மிஸ்வாக்க நாங்கள் தலைப்பாகைக்குள்ளே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொருவித்தானே இருக்கிறாங்களாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நாவு தான் வாயில இருந்து எந்த ஒரு நாத்தமோ அல்லது துருநாற்றமோ வந்ததாக வரலாறே இல்லையே. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொருவினாங்கன்றதுக்காக எங்களுக்கு சொருவ முடியாது. எங்களால் அடுத்த மனிதர்களுக்கு இடைஞ்சல் வரும் அல்லது துருநாற்றத்தை அனுபவிப்பார்கள் என்றிருந்தால் நாம் அதை செய்யக்கூடாது. மிஸ்வாக செய்யணும். தொழுகையில் சஃப்ல இருந்தோன்னு செய்கிறதும் சுன்னத்து தான், சஃப்ல இருந்தோன்னு. ஆனால் அதை வைக்க வேண்டிய முறையொன்று இருக்கிறது. அடுத்த மனிதர், ஏன்னா ஒரு தடவை எனக்கிட்ட ஒரு ஆள் அப்படி சொன்னார். ஒரு பள்ளியில் போயிட்டு நான் தொழும்போது 2 பேர் சண்டை, பெரிய சண்டை. அதில் நீ தான் தீர்ப்பு சொல்லணும். நான் கேட்டேன், ஏன்னு? நான் அக்கா சொல்கிறேன் மஜ்லிஸில் இருந்தோன்னு. ஏன்னு கேட்கும்போது சொன்னார், இந்த மனுஷனை சொல்லுங்களேன் மிஸ்வாக்கு கொஞ்சம் அங்கே வச்சுட்டு வர சொல்லி அப்படின்னு. ஏன் காரணம்?
அவர் சொன்னார், எனக்கு நாத்தம் அடித்தது என்று சொன்னார். அதனால மிஸ்வாக்ன்றது நல்ல சுன்னத்தான காரியம். அதை தொழுகைக்கு முன்னாலும் செய்யணும், செய்யறதும் சுன்னத். நிறைய டைம்ல வாய் பேதகமாகும் போதெல்லாம் மிஸ்வாக்கு செய்யறது சுன்னத். பிரஷப் பண்ணினாலும் சரிதான், பிரஷப் பண்ணினாலும் சரிதான். ஆனால் பிரஷப் பண்றதோட இந்த அராக்கன் அந்த குச்சி இருக்குதே, அதை குச்சை வச்சு செய்யறது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சதும் தான், அது மிக ஒரு சுன்னத்தான காரியமும் தான். எனவே அதை நாங்கள் செய்தாலும் அடுத்த மனிதருக்கு அசிங்கம் வராமல் பாதுகாத்துக்கணும். சபையில் ஈன்னு கொண்டு பல்ல இப்படி செய்யக்கூடாது. அதை சிலவங்க அழகிய முறையில் வாய் இப்படி மறைச்சி கொண்டு செய்வாங்க, அது அவருடைய ஒழுக்கம். சில பேர் சபையில் உட்காந்து கொண்டு இந்த சாப்பிடும்போதும் அந்த ஒழுக்கம் பார்க்கறது இல்லை. வாயில் ஏதாவது பல்லுக்குள்ளே ஏதாவது சொருவினா ஆண்டு கொண்டு பல்லு லீக்கத்தை கிண்டுவாங்க சபையில் சஹானில் உட்காந்து திண்டு கொண்டு இருக்கும்போது. அதுக்கெல்லாம் நல்ல ஒழுக்கங்கள் இஸ்லாம் சொல்லி தந்துருக்குது. அந்த ஒழுக்க முறைப்படி தான் அதை செய்யணும். சபையில் உட்கார்ந்து கொண்டு சஹானில் திண்டு கொண்டு இருக்கும்போது தண்ணியை குடிச்சு அதே இடத்துல வாயை கொப்பளிப்பா, இதெல்லாம் ஒழுக்கம் இல்லாத செயல்கள். அப்படியெல்லாம் நாங்கள் செய்யக்கூடாது. எனவே மிஸ்வாக்கு என்பது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு சுன்னத். அதை நாங்கள் முறைப்படி செஞ்சு கொள்ளணும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அதை செஞ்சிருக்கிறாங்க. அது மாத்திரமல்லாது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹு தஆலா கண்ணில, வாயில, அதுபோல் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளிலேயும் அல்லாஹு தஆலா அழகையும் அற்புதத்தையும் கொடுத்தான். நாங்கள் ரெண்டையும் படிக்கணும். எப்படி படிக்கணும்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செஞ்சாங்கன்றதையும் படிக்கணும். அதன் மூலமாக படித்து அதில் உள்ள அற்புதத்தை விளங்கி, பெருமானார் எங்களைப் போல ஆள் அல்ல, அவங்க எங்களைப் போல சாதாரண ஆட்கள் அல்ல என்பதையும் நாம் புரிந்து கொண்டு அவர்கள் மீது உள்ள அன்பை அதிகப்படுத்தி நல்ல முஃமின்களாக நாம் மாறுவதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. நாங்கள் நேற்றிலிருந்து பெருமானாருடைய அழகு, அவர்களுடைய முடி, அவருக்கு அவங்களோட கண்ணு, வாய், அது பமா பேசி கொண்டு வரோம். நிறைய தலைப்புகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச அளவுக்கு இந்த தலைப்புகளில் இருந்து முக்கியமான சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் அவங்களோட வார நாட்களில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, பிழைகளை பொறுத்தருள்வாயா, நல்லவர்களாக ஸ்ரீதேவிகளாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வாயா. இந்த சபைக்கு யாரெல்லாம் வருகை தந்தார்களோ அவர்களை நீ பொருந்திக் கொள்வாயா. இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தை ரஹ்மானை எங்களுடைய உள்ளங்களுடைய இல்லங்களுடைய வசந்தங்களாக ஆக்கி தந்தருள்வாயா. கவலைகள், கண்ணூர்கள், சூரியங்கள், பலாய், முசீபத்துகள் அனைத்தை விட்டும் பாதுகாத்தருள்வாயா. திடீர் மௌத்துகள், விபத்துகள், ஆபத்துகள் அனைத்தை விட்டும் பாதுகாத்தருள்வாயா. இந்த மஜ்லிஸை யாரெல்லாம் அந்த காலத்தில் ஆரம்பித்தார்களோ அவர்களுடைய கபறுகளை இந்த மஜ்லிஸை விட மனமானதாக ஆக்கி கொடுத்தருள்வாயா. ரஹ்மானே யா அல்லாஹ், இன்றும் கூட வந்த மனிதர்களுக்கு யாரெல்லாம் உணவளிக்கிறார்களோ அவர்களுக்கும் நமக்கும் சொர்க்கத்துடைய உணவை தந்தருள்வாயா. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஆழமான அன்பை நமக்கு நஸீபாக்கி தந்தருள்வாயா. ஸல்லல்லாஹு வஸல்லம் அலா கைர் ஹல்கிஹி சய்யிதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Yeah.